This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உலக அழிவின் தொடக்கமா? ஒரே நாளில் அடுத்தடுத்து தாக்கிய 3 வலிமையான பூகம்பங்கள். அச்சத்தில் மக்கள். நேற்று வெறும் 3 நாட்களில் அடுத்தடுத்து 3 பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள பசிபிக் அண்டார்டிகா ரிட்ஜ் பகுதியில் நேற்று காலை ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் ரஷ்யாவிலும் வலிமையான பூகம்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் அடுத்தடுத்து நிலநடுக்கங்களால் மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். நேற்று அடுத்தடுத்து பெரிய பூகம்பங்கள் ஏற்பட்டன. தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள பசிபிக் அண்டார்டிகா ரிட்ஜ் பகுதியில் 6.4 ரிக்டர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் சீலி நாட்டின் வால்பாரைசோவில் உள்ள ஹாங்காங் ஹோரோவாவின் தென்மேற்கு 440 கிலோமீட்டர் தொலைவிலும் நியூசிலாந்தின் சதாம் தீவுகளில் உள்ள வைடாங்கியின் கிழக்கே 3554 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதே நேரம் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் கரையோர பகுதிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. நிலநடுக்கம் தொடர்பான உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகள் தொடர்பான எச்சரிக்கையின் மீது இது கிரீன் அலர்ட் கொண்டுள்ளது. அதாவது சேதங்கள் அல்லது உயிரிழப்புகளுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று அப்பகுதியில் உள்ள கட்டிடங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வலுவான நிலநடுக்கத்திற்கு முன்னதாக நேற்று அதிகாலை 5.2 பதிவான மற்றொரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு குறிப்பிடத்தக்கது. அதாவது ரஷ்யாவிலும் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் குரில் தீவுகளில் நேற்று 6.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இப்படி குறுகிய காலகட்டத்தில் 3 நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டுள்ளது மக்களிடையே அச்சத்தை அதிகரித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.